விருதுநகர் மாவட்டம் சிவகாசியிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிலே சிறிய குன்றின் மேல் அமைந்துள்ள திருத்தன்கால் நின்ற நாராயணப் பெருமாள் திருக்கோவிலை இப்பொழுது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். 108 திவ்ய தேசங்களிலே ஒன்றான இந்த க்ஷேத்திரம் 6000 ஆண்டுகள் பழமையானது. இந்த க்ஷேத்திரத்திற்கு கருநீலக்குடி ராஜ்யத்து திருத்தங்கல் என்கிற சிறப்பு திருநாமம் உண்டு. பாண்டிய மன்னர் தேவேந்திர வல்லபனால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. இங்கே மூலவராக நின்றநாராயணப் பெருமாள் கிழக்கு நோக்கி திருமுகம் கொண்டு நமக்கு காட்சி தருகிறார். உற்சவராக திருத்தன்காலப்பன் பெரிய பிராட்டியார் எனும் அண்ணாநாயகியோடு நமக்கு காட்சி தருகிறார். தாயார் செங்கமலத்தாயார் என்றும் அருணகமலத்தாயார் என்றும், அன்னநாயகியாக ஸ்ரீதேவியும், அனந்தநாயகியாக நீலாதேவியும், அமிர்தநாயகியாக பூமாதேவியும், ஜாம்பவதியும் பெருமாளோடு நின்ற கோலத்திலே காட்சி தருவது சிறப்பு. இங்கே தீர்த்த விசேஷமாக பாப விமோசன தீர்த்தம், பாஸ்கர தீர்த்தம், சங்க தீர்த்தம், பத்ம தீர்த்தம், அர்ஜுன தீர்த்தங்கள் மற்றும் வல்லப பேரேரியை தரிசிக்கலாம். பிரம்மாண்ட புராணத்திலே 8வது அத்தியாயத்திலே இந்த க்ஷேத்திரத்திலே புரூரு சக்கரவர்த்தியினுடைய கதை சம்பந்தப்பட்டிருப்பதனாலே அவருடைய சிலா விக்கிரகத்தையும் நாம் இப்பொழுது தரிசித்தோம். பாண்டிய மன்னர்கள், விஜயநகர மன்னர்கள், நாயக்க மன்னர்கள் தொண்டு செய்த இந்த க்ஷேத்திரத்திலே கொடிமரத்தை இப்பொழுது நாம் வணங்கி ஆலயத்துள்ளே பிரவேசிக்கின்றோம். வைகானச ஆகம முறைப்படி நித்திய பூஜைகள் நடக்கும் இந்த தலத்திலே ராமானுஜன் என்கிற ஆச்சாரியனுடைய சன்னதியிலே ராமானுஜரை நாம் தரிசிக்கிறோம். நின்ற நாராயணப் பெருமாளை தரிசிக்க வாருங்கள் என்று கைகூப்பி அழைக்கிறார். இவருக்கு அருகிலே பிள்ளை லோகாச்சாரியார் என்கிற உலகாரியனுடைய திருசன்னதியிலே அந்த ஆச்சாரியனையும் தரிசித்துக் கொண்டு ஆலயத்துள் வளமாக வருகிறோம். 1ஆம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் ஆட்சி காலத்திலே நரசிம்மர் சன்னதி நிறுவப்பட்டது. பாண்டிய பேரரசின் அதிகாரியான திரு வெங்கடநாதரின் 2 மகள்களும் மேற்கு பகுதியை கட்டித்தந்தார்கள். கிபி 1220 அவர்கள் ஒரு மடத்தை இங்கே அமைத்து ராமாயண பாரத கதைகள் நிகழ்த்த ஏற்பாடு செய்தார்கள். 1227 சுந்தர பாண்டியனின் அமைச்சரான குருகுலத்தரையன் கருவறை மகாமண்டபம் அர்த்த மண்டபம் கட்டித்தந்தார். ஆஞ்சநேய பெருமாளை அஞ்சலீகஸ்தராக நின்ற திருக்கோலத்திலே நாம் அவர் காட்சி தர தரிசிக்கின்றோம். ஆஞ்சநேயன் ராமதூதனாக இருந்து நின்ற நாராயண பெருமாளை நாம் தரிசிக்க வேண்டுமென்று நம்மை இருகரம் கூப்பி அழைக்கின்றார். அனுமனுடைய திருப்பாத கமலங்களை வணங்கிக் கொண்டு கருடாழ்வாருடைய சன்னதிக்கு வந்து சேருகிறோம். இங்கே சிறப்பாக 4 திருக்கரங்களுடன் கருடாழ்வார் நமக்கு காட்சி தருகிறார். ஒரு கையிலே அமிர்த கலசத்தை ஏந்தியபடியும் மற்றொரு கையிலே நாகத்தை ஏந்தியபடியும் 2 முன்கரங்களை அஞ்சலீகஸ்தராக கைகூப்பி நம்மை வாருங்கள் என்று அழைக்கிறார். ஆழ்வார்கள் ஏக சிம்மாசனத்திலே சிவசாதிக்க ஆழ்வார் பெருமக்களை ஏக சிம்மாசனாதிகர்களாய் இங்கே நாம் தரிசித்து மகிழ்கின்றோம். அற்புதமான நம்மாழ்வார் இங்கே 4000 திவ்ய பிரபந்தத்தினுடைய தலைவராக விட்டிருந்து பூதத்தாழ்வார் பாசுரத்தையும் திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரத்தையும் இந்த திவ்ய க்ஷேத்திரத்திற்காக நமக்காக வழங்கி இருக்கிறார். பெருமாளின் தேவிகளான ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவியுள் யார் உயர்ந்தவரே என்கிற போட்டி எழ அந்த உயர்வை நிரூபிக்க பூமாதேவி பூமியிலே தவம் செய்தாள். பெருமாள் ஸ்ரீதேவியை திருக்கல்யாணம் செய்தருளிய திவ்ய க்ஷேத்திரம் இது. மகாலட்சுமி தாயார் தவம் புரிந்ததால் அழகுடைய சந்த மணவாளர் திருக்கோவிலும் இக்கோவிலுடன் தொடர்புடையதாயிருக்கிறது. நாம் இப்பொழுது தரிசிக்கக்கூடிய கருவறை விமானம் சோமச்சந்திர விமானம் என்று அழைக்கப்படுகிறது. ஸ்ரீரங்கத்திலும் அழகர் கோவிலிலும் உள்ளதை போன்ற அமைப்புடைய விமானத்தை நாம் தரிசிக்கிறோம். சக்கரத்தாழ்வார் என்னும் சுதர்சனாழ்வாரை நின்ற திருக்கோலத்திலே நடைபயின்று நம்மிடத்திலே வந்து திவ்ய ஆயுதங்களை தாங்கி 1000 சடைபரப்பி அக்னிலோச்சனாக கண்ணருளாலே நம் குறைகளையெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய பெருமாளாக தனி சன்னிதானம் கொண்டு திவ்ய திருவடிகளை நமக்கு காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார். சக்கரத்தாழ்வாரை நாம் அடிபணிந்து வாழ்த்தி வணங்கி கருவறையினுடைய மூல விமானத்தையும் பரமபத வாசலையும் நாம் தரிசித்து மகிழ்கிறோம். சூடிக் கொடுத்த சுடர்கொடியாய் தொல்பாவை பாடி அருளிய
பங்கையச் செல்வியான பெரியாழ்வாள் பெற்றெடுத்த பெண்பிள்ளையான ஆண்டாள் சன்னிதானத்திற்கு வருகிறோம். இவள் பூமாலை சாற்றி பாமாலை சாற்றி நின்ற நாராயணனை ஸ்ரீரங்கநாதனாகத் தட்டி எழுப்பி கைத்தலம் பற்றி திருக்கல்யாணம் செய்து கொண்டவள். 108 திவ்யதேசங்களில் ஒன்றான திருத்தன்கால் என்று அழைக்கப்படும் திருத்தங்கல் திவ்யதேசத்திலே எம்பெருமான் ஸ்ரீ பூமி நீலா ஜாம்பவதி அருணகமல மகாலட்சுமி கோதா சமேத தெய்வீக வாசுதேவனாக நின்ற நாராயணனாக இந்த தன்காலமலையிலே எள்ளி அச்சாரூபியாய் நம்மெல்லாம் காத்து ரட்சித்து கொண்டிருக்கின்றார். இந்த திருத்தங்கல் திவ்யதேசத்திலே மிகவும் சிறப்பானது கற்பக விருட்சமாய் யாமந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் என்ற ஆண்டாள் நாச்சியார் அருளிய பிரகாரம் சிங்கமலத்தாயார் இந்த ஊர் முதலே ஸ்ரீபுரம் என்று அழைக்கப்பட்டது. பக்தர்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க பாணாசுரனுடைய அகங்காரத்தை அழிப்பதற்காக தாயார் தபஸ் இருக்கா. தாயார் தபசிலே நின்ற திருக்கோலம் நித்தியப்படி திரமியனம் அபயஹஸ்தத்தோடு இருக்கிற ஒரே தாயார் சன்னதி இந்த செங்கமலத்தாயார். ஏழு மலையானின் பாத கமலங்கள் போற்றி பணிகின்ற வேளை சுப்பிரபாதமுயர் ஞான சேவை தொழ பூத்து விடுகின்ற காலை. ஏழு மலையானின் பாத கமலங்கள் போற்றி பணிகின்ற வேளை சுப்பிரபாதமுயர் ஞான சேவை தொழ பூத்து விடுகின்ற காலை. புனித புஷ்கரணி நீரில் நீராட ஸ்ரீனிவாசனுயர் தோற்றம் சங்க சக்கரமும் ஏந்தி அபயமருள் வெங்கடேசன் தரும் ஏற்றம். நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா. ஏழு மலையானின் பாத கமலங்கள் போற்றி பணிகின்ற வேளை சுப்பிரபாதமுயர் ஞான சேவை தொழ பூத்து விடுகின்ற காலை. ஸ்ரீனிவாசனே நமோ நமோ கேசவ ஸ்ரீராம் நமோ நமோ ஸ்ரீ ஸ்ரீவத்சா நமோ நமோ வெங்கடரமணா நமோ நமோ பார்த்தசாரதி நமோ நமோ பாண்டுரங்கனே நமோ நமோ விட்டல விட்டல் நமோ நமோ ஜனார்தனா நமோ நமோ ராமச்சந்திரனே நமோ நமோ ஹரே கிருஷ்ணனே நமோ நமோ மச்சரூபாய நமோ நமோ கூர்ம அவதார நமோ நமோ வராகமூர்த்தி நமோ நமோ வாமன வடிவே நமோ நமோ சிம்ம நரசிம்ம நமோ நமோ பரசுராமனே நமோ நமோ ராம ராம ஸ்ரீ நமோ நமோ கோகுல கிருஷ்ணா நமோ நமோ பலராமனே நமோ நமோ கல்கி ரூபாய நமோ நமோ கீத கோவிந்த நமோ நமோ நந்த கோபனே நமோ நமோ பத்மநாபனே நமோ நமோ கேசவநர்த்தன நமோ நமோ ஏழு மலையானே நமோ நமோ கோபநந்தனா நமோ நமோ ரிஷிகேசனே நமோ 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 ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயண நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயண. விஷ்ணு அவதாரம் கிருஷ்ண சைதன்ய வேத சன்மார்க பாதன் பக்த ஜன கோடி வந்து பணிகின்ற பரம சந்தான ரூபன். கர்ம பலன் தீர தர்மம் அது வாழ ஏழு மலையேறி தொழுவோம். சர்வகுண ரூபன் நாமம் அதை பாடி சகல சுகம் வேண்டி அழுவோம். நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா. हयग्रीवने नमो नमो कपिलवस्तुवे नमो नमो श्री बालाजी नमो नमो कण्णपिराने नमो नमो कागुन्दनने नमो नमो मधुसूदनने नमो नमो माधवनादा नमो नमो मुरलीधरने नमो नमो पद्मनाभने
ஆடிப்பூரம் 5ஆம் நாள் பெருமாள் கருடமலைக்கு எழுந்தருளி மற்ற 4 கோவில் பெருமாளோடு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு எழுந்தருள்வதை நாம் சேவிக்க வேண்டும். வைகாசி வசந்த உற்சவத்திலே தேர் திருவிழாவும், பவித்ரோத்சவம், கருடோத்சவம், கல்யாண உற்சவம், பிள்ளை உலகாரியன் திருவிழா, ஸ்ரீஜெயந்தி உரியடி திருவிழா, நவராத்திரி, திருக்கார்த்திகை, கூரத்தாழ்வான் திருவிழா ஆகியவை 10 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. சித்ரா பௌர்ணமியிலே பெருமாள் குதிரை வாகனத்திலே சுத்துப்பட்டு 10 கிராமங்களுக்கும் எழுந்தருளுவார். இங்கே பெருமாள் நின்ற நாராயணனாக சேவை சாதிப்பது மட்டுமல்லாமல் அவரோடு நமக்கு காட்சி தரக்கூடிய அத்துணை தாயார்களும் நின்ற நிலையிலேயே காட்சி தருவது மிக மிகச் சிறப்புடையது. பிற்காலத்திலே திருமங்கையாண்டாள் என்கிற ஒரு பெண் பெருமாள் தாயார் திருமேனிகளை செய்வித்து அருளினார். அதன் பிற்பாடு ராமானுஜதாசரும் நாராயணதாசரும் கல்யாண மண்டபம், கருட மண்டபம் எல்லாம் கட்டித்தர அந்த மண்டபத்திலே கல்யாண உற்சவ திருக்கோலத்திலே எம்பெருமாட்டியோடு நம்முடைய நின்ற நாராயண பெருமாள் அற்புதமான காட்சி கொடுத்து அருளுகிறார். கருவறையிலே நின்ற நாராயண பெருமாளோடு மார்கண்டேயரையும், கருடாழ்வாரையும், அருணனையும், விஸ்வகர்மாவையும், பூதேவி, ஸ்ரீதேவி 11 பேரையும், வலதுபுறத்திலே நீலாதேவி, உஷாதேவி, அனிருத்தன், பிருகுமகரிஷியும் நாம் தரிசிக்கலாம். இங்கே மங்களாசாசனமாக பூதத்தாழ்வாரும் திருமங்கையாழ்வாரும் திவ்யகவி சாற்ற திவ்யகவி பிள்ளைப் பெருமாள் ஐயங்காரும் ஒரு பாடல் இந்த பெருமாளுக்காக பாடி அருளியிருக்கிறார். தாயார் சன்னதியிலே மூலவர் அருண கமலா மகாலட்சுமி தாயாராக நமக்கு காட்சி தர உற்சவத் தாயாரானவள் செண்பக வள்ளி தாயார் என்ற நின்ற திருக்கோலத்திலே காட்சி தருகிறாள். எல்லா பூஜைகளும் தாயாருக்கு முதலிலே செய்த பிறகே பெருமாள் கண்டருளப் பண்ணுகிறார். புராணை, குறுங்குடி எம்பெருமானை, திருத்தன்கால் ஊரானை, கரம்பனூர் உத்தமனை, முத்து இலங்கு காரார் திண்கடல் 7 மலையேழ் இவ்வுலகேழ் உண்டு ஆறாது என்று இருந்தானை கண்டது தென்னரங்கத்தே என்பது ஆழ்வாருடைய வாக்கு. தமறு உள்ளம் தஞ்சை, தலை அரங்கம் தன்கால், தமறு உள்ளும் தன் பொறுப்பு, வேலை தமறு உள்ளும் மாமல்லை கோவல், மதில் குடந்த என்பர் ஏவல்ல எந்தைக்கிடம் என்கிற இந்த அற்புதமான திருத்தன்கால் நின்ற நாராயணப் பெருமாளுக்கு 16 விதமான உபச்சாரங்களை பட்டாச்சாரியார்கள் செய்வித்தருள தாயாரோடு சேர்த்தியாக பெருமாள் மங்களங்களை வழங்கி அருளுகிறான். எந்த பூமாதேவியினுடைய தவத்திற்கு மெச்சி திருக்கல்யாணம் செய்து கொண்டாரோ அப்பேறுபட்ட எம்பெருமான் நமக்கு நீண்ட வாழ்வும் நிறை செல்வமும் தர மங்கள ஆரத்தியிலே நின்ற நாராயணனுடைய திருவடி கமலங்களை தாயாரோடு பொலிந்து நிற்கும் பெருமாளை வணங்கி எல்லா பேறுகளும் பெற்று பல்லாண்டு வாழ்வோம். கிருஷ்ணாய துப்யம் நமஹா.